ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் தான் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீடியோஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் நீங்கள் தமிழில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜான் அப்படின்னு சொல்லப்படுறவர் அவருடைய காலேஜ் டேஸில் ஒரு சின்ன பிஸா ஷாப்பில் பார்ட் டைம் ஜாபாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் நைட்டு 1 மணி, அவருடைய ஒர்க்கிங் டைமும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுது. அப்போ திடீர்னு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒருத்தர் ஒரு விசித்திரமான ஒரு வாய்ஸில் பிஸாவுக்கு ஆர்டர் சொல்கிறாரு. இப்போ ஜான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க, பிஸா ஷாப்புடைய டைம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ என்னால் டெலிவரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த நபர், எனக்கு 4 லார்ஜ் சைஸ் பிஸா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த டெலிவரியோட சேர்த்து டிப்பு எதனா கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவரும் அந்த ஆர்டருக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஆர்டரை அக்செப்ட் பண்ண ஜான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு டெலிவரி லொக்கேஷனுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிறாரு. அந்த டெலிவரி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஷாப்லேருந்து ரொம்பவே தூரமாக இருந்தது. அதாவது அந்த மெயின் சிட்டியிலிருந்தே ரொம்பவே ஒரு அவுட் ஆஃப் சிட்டி அப்படிங்கிற இடத்துல அந்த லொக்கேஷன் காமிச்சிது. இருந்தாலும் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஜானும் டெலிவரிக்காக போயிட்டுருக்கும்போது மணி 1 மணிக்கு மேலே ஆகியிருக்குது. நைட்டு 1 மணிக்கு தாண்டி இருந்ததுனால ரோட்டில் யாருமே இல்லை. தனியாக ஜான் மட்டும் அந்த ரோட்டு வழியாக போய்கிட்டு இருக்காரு. அவர் போகக்கூடிய வழி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதையுடைய 2 பக்கமும் பயங்கரமான மரங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கிறது அந்த பாதையில் இல்லவே இல்லை. இருட்டான பாதையில் டெலிவரிக்காக ஜான் போய்கிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டு இருக்க ஒரு வழியாக ஜான் கஸ்டமருடைய லொக்கேஷனுக்கு போயிடுறாரு. லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் நிற்கிறாரு. பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு விசித்திரமான ஒரு பங்களா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பங்களா காட்டுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அதுபோல் அந்த பங்களா பார்த்திங்கன்னா காடை சுற்றி நடுவில் அந்த பங்களா வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பங்களாவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லைட்டும் பார்த்திங்கன்னா எரியவே இல்லை. உள்ள மனுஷங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் ரொம்பவே என்ன சொல்கிறது, மரங்கள் செடி கொடின்னு அப்படி பங்களா மேலேயே வந்துட்டு இது வளர்ந்துருக்குது. அதுபோல் ரொம்பவே பயங்கரமாக இருந்திருக்கு அந்த பங்களா. இதையெல்லாம் பார்த்த ஜானுக்கு உள்ளுக்குள்ளே பயம் அப்படிங்கிறது உண்டாகுது. அக்கம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே யாருமே இல்லை. வெறும் அந்த பங்களா மட்டுமே தான் அங்கே இருக்குது. அந்த அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு வீடுமே இல்லை. அதுக்கப்புறம் ஜான் யோசிக்கிறாரு, இந்நேரத்தில் இந்த 4 லார்ஜர் பிஸாவுக்காக நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா இந்த நிலைமையில் நம்ம சிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அந்த நேரத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே பயந்து போயிருந்த ஜான் உடனே தன்னுடைய மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்நேரத்தில் எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது, நான் அதோட டிப்புக்கு ஆசைப்பட்டு நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் லொக்கேஷனுக்கு வந்தால் இங்கே வெறும் ஒரு பங்களா மட்டுமே தான் இருக்குது. உள்ளே இருக்கிற மாதிரி ஆளுங்க உள்ளே இருக்கிற மாதிரியுமே தெரியலை, யாருமே இங்கே இல்லை. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இந்நேரத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மேனேஜர், இந்நேரத்தில் முதல்ல உனக்கு யார் ஆர்டர் அக்செப்ட் பண்ண சொன்னால், நம்ம தான் இந்த டைமுக்கு அப்புறம் பண்ண மாட்டோன்னு தெரியுமே, ஏன் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, மேனேஜர், இந்த நேரத்தில் நான் அதை பற்றி சொல்ல விளக்கம் சொல்ல எனக்கு டைம் இல்லை, ரொம்பவே பயந்து போயிருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் மேனேஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றும் பயப்படாத, உள்ளே தான் யாராவது ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்கிற லொக்கேஷன் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்து ஜானை வந்துட்டு பிஸாவை எடுத்துகிட்டு உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. மேனேஜர் தந்த தைரியத்தில்
ஜானும் பார்த்தீங்கன்னா 4 பிஸாவை எடுத்துக்கிட்டு கேட்டை திறந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறான். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பங்களாவுடைய ஒரு ரூமுடைய லைட் வந்துட்டு ஆன் ஆகுது. லைட்டை பார்த்ததும் ஜானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் அப்படிங்கிறது உண்டாகுது. அதாவது உள்ளே யாரும் மனுஷங்க தான் இருக்காங்க, நம்ம காலிங் பெல்லை அழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. காலிங் பெல்லை அடித்த ஜான் அதுக்கப்புறம் பிஸா டெலிவரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரம் வரைக்கும் யாருமே வந்து கதவை திறக்கவே இல்லை. மறுபடியும் ஜான் காலிங் பெல்லை அடித்து பிஸா டெலிவரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது உள்ளேருந்து யாரோ கதவு கிட்ட நடந்து வர மாதிரியான சத்தங்கள் ஜானுக்கு கேட்குது. ஆனால் கதவை வந்துட்டு யாருமே திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஜான் அங்கேயே நின்று நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிஸாவையும் எடுத்துக்கிட்டு திரும்பி போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கும்போது திடீர்னு யாரோ வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. ஜானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரோ நம்ம வந்திருக்கோன்னு சொல்லி கதவு திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பட் அங்கே மனுஷன் யாருமே இல்லை, கதவு தானாக திறந்துருக்குது. இருந்தாலும் ஜான் உள்ளே திறந்துட்டு உள்ளே போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே ஒரு டிம்மாக எரியக்கூடிய ஒரு லைட்டு அந்த டேபிளில் இருந்திருக்கு ஹாலில். பட் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஜான் சத்தம் கொடுக்குறாரு, ஹலோ, யாராவது இருக்கீங்களா உள்ள? ஹலோ, யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சத்தம் கொடுக்க யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணலை. எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு கருப்பு பூனை சத்தம் போட்டுக்கிட்டே சோஃபாவுக்கு அடியிலிருந்து ஒரு ரூமுக்குள்ளே நுழையிறத ஜான் பார்க்குறான். அந்த பூனை பின்னாடியே ஜானும் பிஸாவை எடுத்துக்கிட்டு உள்ளே நுழையிறாரு. கதவு திறந்து உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரூமில் இருந்த டிவி அண்ட் லைட்டு பார்த்தீங்கன்னா தானாக ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா யாரோ கத்துற மாதிரி, சின்ன பசங்க சிரிக்கிற மாதிரி அப்படியான சத்தங்கள் பார்த்தீங்கன்னா ஜானுக்கு கேட்டிருக்கு. இருந்தாலும் ஜான் யாரோ வந்துட்டு நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் ஒரு 2 குழந்தைங்க அப்படிங்கிறது உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தைங்க ஜானையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முறைச்சா மாதிரி விசித்திரமான ஒரு முறையில் ஜானை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜான் அந்த 2 பசங்களையும் பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போய் ஜானுக்கு கொலை நடுங்கி போயிடுச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஜான் அதுக்கப்புறம் கோபமாக சொல்கிறாரு, அதாவது எவ்வளோ நேரம்னா பெல் அடிக்கிறது, வெளியே யாருமே வரமாட்டிங்களா பிஸா எடுத்துகிட்டு போக அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. இருந்தாலும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த 2 குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் ஜானையே முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பார்வையில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜான் அந்த 2 பசங்கக்கிட்டேயும் சொல்கிறாரு, அதாவது நான் பிஸா கொடுக்க வந்திருக்கேன், யாராவது இந்த வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா, நான் பேமெண்ட் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 குழந்தைகிட்ட சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஜான் வந்துட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த 2 பொண்ணுங்களுடைய கண்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் மாறுது. அது மட்டும் இல்லாமல் வாய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் ரத்தம் வழியிற மாதிரி, பல்லெல்லாம் அப்படியே வெளியே தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விதத்தில் சிரிக்கிற மாதிரி வந்துட்டு வாய் வந்துட்டு மாறுது. இதை பார்த்த உடனே ஜானுக்கு ரொம்பவே பயந்து போய் அப்படியே 2 ஸ்டெப்பாக பின்னாடி கதவு கிட்ட போயிட்டு கதவு பக்கமாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்புகிறவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவம். உடனே கையில் இருந்த 4 பிஸாவையும் பாக்ஸையும் பார்த்திங்கன்னா கீழே போட்டுடுறாரு. அந்த கதவு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு பெண், தலைமுடி எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீளமாக கால் வரைக்கும் விரித்து போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை உடையில் பார்த்திங்கன்னா வாயிலிருந்து அப்படியே ரத்தம் வழியுது ரெட் கலரில். கண்ணும் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருந்திருக்கு. அப்படியே ஜானுடைய முன்னாடி நின்றுருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஜான் ரொம்பவே கொலை நடுங்கி போயிருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஜான் அந்த பிஸாவை கீழே போட்டவர் உடனே அங்கேருந்து ஓடி
கதவு பக்கமாக அந்த பங்களாவை விட்டு வெளியே வந்து தன்னுடைய பைக்கை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே அந்த பங்களாவில் இருந்த அந்த 2 குழந்தைங்களும் அந்த பெண்ணும் கதவு கிட்ட வந்து ஜான் போகிறத பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜான் எப்படா தப்பிச்சோண்டா அந்த பங்களாவிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்த வழியாகவே மறுபடியும் போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கும்போது நடு வழியில் திடீர்னு என்னன்னு தெரியல, பைக்கிலிருந்து ஒரு விதமான சத்தங்கள் வர ஆரம்பிக்குது. மூவ் ஆகிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பைக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துருக்கு அவருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருக்காரு. பட் திடீர்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பைக் பட்டுன்னு நிற்குது. அவரும் ஸ்டாண்ட் போட்டு என்னென்னு பார்க்குறாரு. பைக்குடைய டயர் பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகியிருந்தது. நைட்டு 1:40 நடு ரோட்டில் யாருமே இல்லை. ஒரு காட்டு பகுதியான ஒரு பாதையில் தன்னந்தனியாக பைக் பஞ்சர் ஆகி ஜான் நின்றுக்கிட்டு இருந்தார். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு, ஹெல்ப் கேட்குறாரு. ஹெல்ப் கேட்கும்போதே பார்த்திங்கன்னா வந்துட்டு அவருடைய பார்வை அப்படிங்கிறது பைக்குடைய கண்ணாடி மேலே படுது. இந்த கண்ணாடியை பார்த்த உடனே காலெல்லாம் நடுங்கி போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுறோம். ஏன்னா அந்த கண்ணாடியில் அந்த பைக்குக்கு பின்னாடி அந்த பங்களாவில் இருந்த அந்த பெண் அண்டு அந்த 2 குழந்தைங்க இருக்கிறத அந்த கண்ணாடியில் ஜானுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பேரும் ஜானு பக்கமாக கிட்ட வரத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஜான் ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்த விட்டு பைக்கை அங்கேயே விட்டுட்டு படப்படன்னு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த இருட்டான பாதையில் ஓடிக்கிட்டு இருந்தார். ரொம்பவே ஓடி வந்த ஜானுக்கு ரொம்பவே ஆனதுனால ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துடைய பக்கத்தில் பின்னாடி ஒளிஞ்ச மாதிரி வந்து உட்காந்துடுறாரு. அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்காந்த உடனே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, என்னை காப்பாற்றிடுங்க ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வாகனத்துடைய சைரம் சத்தம் அப்படிங்கிறது ஜானுக்கு கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜானுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் அப்படின்னு வருது. அந்த தைரியம் வந்த உடனே மறுபடியும் எங்கே பைக்கை விட்டாரோ அந்த பைக்குக்கிட்டேயே ஓட ஆரம்பிக்கிறாரு. பைக்கு கிட்ட வந்து பார்த்தா ஆல்ரெடி போலீஸ் அந்த பைக்கை பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜான் அந்த பங்களாவில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்கிறான். போலீஸும் எங்களை அந்த பங்களா கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பங்களா கிட்ட எல்லோரும் போகிறாங்க. ஜானுடைய பேச்சு கேட்டு போலீஸும் பார்த்திங்கன்னா அந்த பங்களா உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சு பார்த்தா அவங்களுக்கும் ஒரு பூனை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பூனையை தவிர்த்து அங்கே யாருமே போலீஸ் கண்ணில் படவே இல்லை. அடுத்த நாள் பொழுது விடியுது. ஜான் வழக்கம் போல் தன்னுடைய வேலைக்காக பிஸா ஷாப்புக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம்தான் தெரிய வருது, அதாவது 3 வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த பங்களாவில் யாருமே வசிக்கவே இல்லை அப்படிங்கிறத விஷயத்த ஜானுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பங்களாவில் ஒரு பெண், அவங்க கூட 2 குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி 3 பேர் அந்த பங்களாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அந்த 3 பேருடைய கொலை அப்படிங்கிறது அந்த பங்களாவில் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே ஜானுக்கு குறை அடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் கூட நடந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அதாவது நான் பிஸா டெலிவரி போனப்போ அங்கிருந்த 2 குழந்தைகளும் அங்கிருந்த ஒரு பெண்ணும் அந்த வீட்டில் அந்த பங்களாவில் கொலை செய்யப்பட்டவர்களுடைய ஆவி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் இன்ன வரைக்கும் அந்த பங்களா பார்த்திங்கன்னா அபேண்டண்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஜானுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. யார் தான் நேற்று எனக்கு 1 மணிக்கு அப்புறம் பிஸா ஆர்டர் பண்ணாங்க அந்த பங்களாலிருந்து அப்படிங்கிற விஷயம் ஜானுக்கு இப்போ வரைக்குமே புரியவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
இது போல் சம்பவங்கள் நீங்கள் பிஸா டெலிவரி பாயாக இருக்கீங்க, இல்லைனா இது ஒரு டெலிவரி பாயாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கூட ஏதாவது இது போல் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த சம்பவங்கள் மற்றவர்கிட்ட ஷேர் பண்ணி அவங்க நம்பவே இல்லை, நீ சும்மா கதை விடாத அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லி இருந்தோம், அது உங்களுக்கு உண்மையிலையும் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ணலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த இமெயிலில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கூட நடந்த சம்பவத்தை நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய சம்பவம் உண்மையிலேயும் சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னா நான் அந்த சம்பவத்தை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.